வாயிலின் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். இதே வசனத்தை கீழிருந்து மேலாடுங்க. இன்றைக்கு பலர் ஒரே வழியில் செல்கின்றார்கள். அதே வசனத்தை நான் கீழிருந்து மேலே போகிறேன். அதன் வழியே செல்வோர் பலர். இன்றைக்கி நீங்கள் உலகம் என்ன செய்தோ அதே தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உலகம் புலம்புகிறது, எல்லாவற்றிற்கும் புலம்பி கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருக்கிறது. தேவைக்கேற்றார் போல கடவுளை அது சமயத்தில் தேடுகிறது, பல சமயத்தில் கடவுளை விலக்கி விடுகிறது. கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பது மிகுந்த சிரமமான காரியம் என்று உலகம் சொல்கிறது. அதையே நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். உலகம் சொல்கிறது நமக்கு நேரமே இல்லை என்று. பிள்ளைகள் 10, 12வது படிக்கிறாங்கன்னா பெற்றோருக்கும் நேரம் இருக்காது, பிள்ளைகளுக்கும் நேரம் இருக்காது. உலகத்தில் வேறு எதையும் பார்க்க வேணாம், மார்க்கு தான் வேணும். இது உலகத்தில் பலர் சொல்கிறார்கள், எல்லோரும் அதன் வழியே செல்கிறார்கள், அனைவரும் அதனையே நாம் பின்பற்றுகிறோம். பலர் அதன் வழியே செல்கின்றார்கள், அந்த வழியும் விரிவானது. கீழே ஒரு படம் இருக்கு பாருங்க, எல்லாரும் அதை நோக்கி தான் போகிறாங்க. எல்லாரும் போகிற மாதிரி தானே நம்மளும் வாழ முடியும்னு நம்ம சொல்கிறோம். எல்லாரும் போகிறதுனால தான் அந்த வழி ரொம்ப பெருசாகவும் இருக்குது. உலகத்தில் எல்லாரும் செய்கிறதே நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குன்னா, ஏன் அவ்வளோ மக்கள் அதை அழைச்சிட்டு போகுதுன்னா, ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது. உங்களை எந்த கஷ்டமும் இல்லாமல் உலகம் சொல்கிற மாதிரியே நீனும் வாழுன்னு சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போகிற ஒரு வாழ்க்கை உன்னை அழிவுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் நீங்களோ இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீனும் வாழாத. உலகத்தோடு நான் ஒட்டி வாழ்கிறேன்னு சொல்லி அவன் செய்கிற அக்கிரமங்களுக்கும் நீனும் செஞ்சு கொண்டே இருக்காத. உன் உள்ளத்திலும் தீமையோடு இருக்காத, உன் வாழ்க்கையிலும் தீமையோடு நீ வாழாத. மாறாக வாழ்வுக்கு செல்லும் வழி மிகவும் இடுக்கமானது. நீ வாழ்வு அப்படிங்கிறது இந்த உலகத்தோட வாழ்க்கையில் நீங்கள் அகன்ற பாதையில் தேடி செல்வதெல்லாம் இன்றைய நாளில் இந்த உலகத்தில் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு ஓடுறதா அகன்ற பாதை. இடுக்கமான பாதை எது தெரியுமா? பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்து செல்வது தான் இடுக்கமான பாதை. பரலோகத்துக்கு செல்லணும்னு தயாரிக்கிறவன், தன்னை உட்படுத்துகிறவன், வார்த்தைகளை வாசிக்கிறவன், அதன் பிரகாரம் கீழ்ப்படிய நினைக்கிறவன், அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அவன் இந்த கூட்டத்தோடு போகவே முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக தனிப்பட்ட ஒரு மனிதனாய் மாறுகிறான். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. எப்படி குறுகலானது அப்படின்னு சொன்னால், இந்த மலைகள்லாம் நம்ம போகும்பொழுது பார்ப்போம், நம்ம இந்த ரோட்டில் நடக்கணும்னா 10 பேர் கைப்பிடிச்சிட்டு கூட போயிடலாம். ஆனால் அந்த மலையில் மேலே மேலே ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா, எப்பா என் பின்னாடி வா, நான் ஒரு ஆள் தான் கால் வச்சு மேலே ஏறுறேன், என் பின்னாடி நீ வந்துக்கிட்டே இரு. ஒரு ஆள் தான் ஏறுற மாதிரி இருக்கும், குறுகலாக இருக்கும். ஒரு ஆள் தான் போகலாம். உங்களுடைய பயணமும் தனியாக மாறும். பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை என்பது யாரை கைப்பிடிச்சு போகிற வாழ்க்கையே கிடையாது. அது பிள்ளையும் அம்மாவும் கைப்பிடிக்கவே முடியாது, கணவனும் மனைவியும் கைப்பிடிக்கவே முடியாது. அது குறுகலான பாதை. அந்த பாதை ஒருவரைத்தான் ஏற்றுக்கொள்கிறது. ஒருவர் தானாக முடிவெடுத்து என் வாழ்க்கையிலே கடவுளை அனுமதிக்கிறேன், நான் உலகத்தாரோடு சேர்ந்து போக விரும்பவில்லை என்று சொல்லி அந்த இடுக்கமான வாயிலே சென்றால்தான் வாழ்வுக்கு செல்லும் வழியை அது காண்பிக்கிறது. அது மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்பவர் சிலரே. இன்றைக்கி என் பிள்ளை பாஸ் ஆகுமா, மார்க் வருமா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு நாளைக்கு வேலை இருக்குமா, என்னை இன்றைக்கி அவமானப்படுத்திட்டாங்களே,
என்னையே 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 அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு நம்ம இங்கேயே வந்து உட்காந்து, கடவுளே என்னையே நீங்கள் கண்ணு கொண்டு பார்க்குறீங்களா, எனக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, எனக்கு 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 அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். அப்படி தானே சிஸ்டர் இருக்க முடியும்? ஏன் அப்படி இருக்கணும்? என் பக்கத்தில் இருக்கவங்க அப்படி தான் வந்திருக்காங்க, அவங்க அப்படி தான் வந்திருக்காங்க, இவங்க அப்படி தான் வந்திருக்கிறாங்க. பலரும் செல்கிற அதே பாதையில் நீங்கள் எல்லோரும் அகன்ற பாதையில் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இடுக்கமான பாதை ஒன்று இருக்கிறது, அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? எந்த இடத்துல நிற்கிறதுனால அகன்ற பாதையில் தான் செல்கிறீங்க. எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. எல்லார் முகத்தையும் பாருங்கள், ஈயடித்த மாதிரி இருக்கும், கவலையாகவே இருக்கும், துக்கமாகவே இருக்கும், கண்ணீராக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா நல்லா மேக்கப் போட்டு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செமையாக தான் இருக்கும். அவங்களுக்கு வாழ்நாள் பூரா ஒரே யூனிஃபார்ம் தான், நகை நட்டெல்லாம் போட முடியாது, ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ண முடியாது, இடுக்கமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. உங்களுக்கு இன்றைக்கும் கூட இறை செய்தி எப்பொழுதெல்லாம், வல்லமையுள்ள இறை செய்தி எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ, ஆண்டவர் உங்களுடைய பாதைகளை மாற்றவே அழைக்கிறார். நீ அகன்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு இறை செய்தியும் அதைத்தான் சொல்கிறது. உன்னுடைய துக்கம், உன்னுடைய மன வருத்தம், உன்னுடைய பயம், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்த அச்சங்கள், இது எல்லாமே நீ அகன்ற பாதையில் நடப்பதனாலே உனக்கு கிடைத்திருக்கிற பரிசு. நீ இப்போ எந்த வழிக்கு மாற விரும்புகிறாய்? இந்த இறை செய்தி உங்களை அகன்ற பாதையிலிருந்து குறுகலான பாதைக்கு அழைக்கிறது. இதுதான் தியானத்தினுடைய நோக்கம். பிரைஸ் தி லார்ட். இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையும் அகன்ற பாதையில் இருப்பது போல தான் இருக்குது. அப்போ நீங்கள் இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்து என்னுடைய பாதைகளை மாற்றும்படி, இந்த இறை வார்த்தையின் வழியாய் என்னுடைய பாதை ஒரு குறுகலான பாதைக்கு செல்லட்டும். நான் தனியாக பயணப்பட, தனியாக எல்லா காரியத்தையும் செய்ய, தனியாக உண்மை நம்பி மட்டுமே, நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வச்சு நான் வெளியே வர எனக்கு ஒரு திடத்தை தாங்க, என் வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாலும் தான் நான் வந்திருக்கிறேன், நான் கடவுள் என்ன சொல்கிறாரோ நான் மாறணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் எதுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் நாள் போகட்டும், வயசானக்கப்புறம் நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பம் உங்களுடையது, அப்படி தானே? கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. இந்த சிறு வயதில் அவங்க குறுகலான பாதை வேண்டும் என்று அவங்க தான் ஏற்றுக்கொண்டாங்க. யாரும் கட்டாயப்படுத்தவே முடியாது. கடவுளுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு இறை பிரசங்கமும் உங்களுக்கு அழைப்பைத்தான் கொடுக்கிறது. கேட்குது, ஆனால் எந்திரிக்க மாட்டேனோ இல்லை எந்திரிச்சு வருவேனோ முடிவெடுப்பது நீங்கள் தான். ஒரு பாதை மாற்றத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று எண்ணிதான் இந்த தியானத்தை கடவுள் ஏற்பாடு செய்திருக்கிறார். கண்களை மூடலாமா? ஒரு சிறிய ஜெபம் செய்து நாம் இறை செய்துக்குள்ளாய் செல்ல போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 2 நாட்களில் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னுடைய கல்லான இருதயத்திலே நீர் உடைத்து பேசும் ஆண்டவரே. நான் அகன்ற பாதை வழியாய் செல்கிறேன், இது எனக்கு பரலோக வாழ்க்கை இட்டு செல்லும் என்று பொய்யான நம்பிக்கையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை பார்த்து நான் சென்று கொண்டிருக்கிறேன். பணம் போதுமானது என்ற வாழ்க்கையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற பெருமையோடு சென்று கொண்டிருக்கிறேன். இதோ அந்த பாதையை விட்டு குறுகலான பாதை, உம்மை தேடுகிற பாதை, பள்ளத்தாக்கு நடுவிலே நான் தனியாய் நிற்க வேண்டிய பாதை, போருக்கு நிற்க வேண்டிய பாதை, அதுதான் பரலோக வாழ்க்கையை இட்டு செல்லும் என்று நான் ஏற்றுக்கொள்ளவும், என் மனநிலையில் ஒரு மாற்றத்தை தரவும் நீர் வாரும் ஆவியானவரே. ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வந்தால் தான் உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கி கேளுங்க, கண்களை மூடி, ஆவியானவரே என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும். நான் எந்த நிலையிலிருந்து உலகத்திலிருந்து வந்திருக்கிறேனோ அந்த சிந்தனைகள் எல்லாம், பயமெல்லாம் மாறட்டும். தெளிவாக நான் இறை செய்தியை கேட்கவும், இதோ ஆண்டவர் உங்களை மாற்றவே
உங்களை ஆசீர்வதிக்கவே இதோ இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்திலே வந்து இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இந்த ஜெபத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, குறுகலான பாதைக்கு மாற்றம் என்பது வயதான காலத்தில் செய்வது அல்ல. உன் இளமை பருவத்திலிருந்தே உன் ஆண்டவரை தேடு என்ற இறை வார்த்தை சொல்கிறது. ஏன்னா இளமை பருவத்தில் ஆரம்பித்தா தானே இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். அந்த தூரத்தை நீ சரியாக குறுகலாகவே நடந்து நடந்து கற்றுக்கொள்வாய். 20 வயசில் நீ ஆரம்பிச்சின்னா 40 வயதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்வாய். மீதம் இருக்கிற வாழ்க்கை ஒளியின் வாழ்க்கையாக மாறும். ஆமேன். 60-70ல் பல்லு போனக்கப்புறம், கண்ணு போனக்கப்புறம், கை காலெலாம் விழுந்தக்கப்புறம் நான் குறுகலான பாதைக்கு வர்றேன்னு சொன்னால் ஏதாவது செய்ய முடியுமா? முடிகிறதில்ல. ஏற்கனவே நம்முடைய குணங்கள் எல்லாம் அகம்பாவம், பிடிவாதம், பெருமை, வீண் பேச்சு எல்லாம் நிறைஞ்சு போச்சு. அதிலிருந்து எடுக்கவே முடியாது. ஆனாலும் எந்த வயதினராக நீங்கள் இன்றைக்கு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்காவது எனக்கு ஒரு மனமாற்றம் வேணும் ஆண்டவரே, நான் மாறணும், ஒரு குறுகலான பாதையை நான் எடுத்துக்கொள்கிறேன். குறுகலான பாதை என்பது நீங்கள் தனியாக நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். இந்த உலகம் உங்களை வெறுத்து ஒதுக்கும். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை மட்டுமே நம்ப இப்போ கிளம்புறீங்கன்னா உலகம் சொல்லும், ஓ இப்போ ஆண்டவர் வந்துட்டாரா, எதுக்கு நீ வீட்டுக்கு வர்ற, அங்கேயே போய் கோயிலே கிடக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ண ஆரம்பிக்கும். கோயிலுக்கெல்லாம் நீ போயிட்டா, நீ பெரிய கரிஸ்மேட்டிக் ப்ரேயருக்கு வந்துட்டா நீ பெரிய ஆளா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவன்லாம் யாரெல்லாம் அகன்ற பாதையில் கைப்பிடிச்சிட்டு போனீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை வச்சு செய்வாங்க வீட்டில். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும். அதுதான் குறுகலான பாதை. ஆனால் அதுதான் பரலோக வாழ்க்கையை நிச்சயப்படுத்துகிறது. ஆமேன். சும்மா உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் சும்மா கோயில் போகிறேன்னா, நான் ஃபாதர்கிட்ட குட் மார்னிங் ஃபாதர் சொல்லிட்டேனா, நான் இன்னைக்கு ரீடிங் வாசிட்டேனா நான் பரலோகம் போயிடுவேன், அப்படி ஒரு வழியே கிடையாது. இறை வார்த்தை என்பது இயேசு ஆண்டவர் தாமே வந்து சொன்ன வார்த்தைகள். அவர் சொன்னதுக்கு மேலே நீங்களா ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படித்தானே? நீ சொல்கிறதா எல்லாம் கேட்க முடியுமா? கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, குறுகலான பாதை தான் உண்டு என்று சொல்லிவிட்டார். ஆனால் மனிதர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம படித்தோம், நல்லா வேலை பார்த்தோம், நல்லா 2 வீடு வாங்கிட்டோன்னா கடவுள் சந்தோஷப்படுவார், என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார் என்று நினைக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் தவறு. ஏன் தவறுன்னு சொல்கிறேன்னா, உலகம் உங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறதே. நீ நல்ல பணமோடு வாழ்ந்தீன்னா நீ பரலோகம்னு சொல்லி உலகம் வளர்த்திருக்கிறதே. ஆனால் இன்றைக்கு அந்த இடுக்கண் வழியாக ஒரு சின்ன உயரத்தில் 15 ஆண்டுகள் நான் நடந்து உங்களுக்கு இன்றைக்கு இந்த குறுகலான பாதை எப்படி இருக்கும் என்று கற்றுக் கொடுக்கவும், உங்களை இந்த வழிக்கு அழைக்கவும் கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, குறுகலான பாதையின் முதல் படி எது என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டவன் தான். ஒருத்தர் மேலே அன்பு இருந்தால் தான் அந்த பாதையை அவன் தேர்ந்தெடுத்து கொள்வான். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பாதையோ இருளின் பாதை, உலகத்தின் மாயைகளின் பாதை, எமோஷனலின் பாதை. அது ஐயோ என் பிள்ளை மேலே நான் உயிரே வச்சுருக்கேங்க, அவனுக்குன்னா ஏதாவது ஒன்றுன்னா நான் தாங்கவே மாட்டேன், நானும் தான் பிள்ளை வச்சுருக்கிறேன், அந்த பிள்ளைக்கு குறுகலான பாதையை சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுதான் பேரண்டிங், அதுதான் பெற்றோர் வழி நடத்துகிற பாதை. நான் உனக்கு வாழ்க்கை பூரா இருக்கிறேன், நீ எதையுமே செய்ய, அதை என்னவே பிடிச்சிக்கன்னு சொல்கிறது பெற்றோரின் நல்ல வழி நடத்துதல் கிடையாது. எனக்கும் கடவுள் தான் பாதுகாப்பு, உனக்கும் கடவுள் தான் பாதுகாப்பு என்று கற்றுக் கொடுப்பது தான் நல்ல பேரண்டிங். புரியுதா உங்களுக்கு? முதல் காரியம் ஒரு படியில் வைக்கணும்னா நீங்கள் கடவுளின் மீது அதீத அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய இறை சிந்தனையானது கடவுளை பற்றி சில காரியங்கள், இயேசுவை பற்றி, அதன் பிறகு ஆபிரகாமை பற்றி ஒரு நபர் பழைய ஏற்பாட்டின் நூலிலிருந்து புதிய ஏற்பாட்டின் நூலிலிருந்து பவுலை பற்றியும் பிறகு நம்மை பற்றியும் நாம் சிந்திக்க போகிறோம். தயாராக இருக்கிறீங்களா? காட்ஸ் லவ். இந்த இறை வசனமானது தான்
மொத்த பைபிளை எடுத்து கையில் வச்சிங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் நூலாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டின் நூலாக இருக்கட்டும், மொத்த சாரம்சம் இந்த விவிலியம் எதற்கு நமக்கு கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், கடவுளின் அன்பை பற்றி சொல்லுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியானவராய் கடவுள் இருக்கிறார். அது அவருடைய ஞானத்தின் செயல்பாடு. அது ஏன் 3 பேரா இருக்கிறாரு, எதுக்கு 2ஆ இருக்கலாமே? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழே இருந்து கேட்க வேண்டிய கேள்விகள். என்ன, கடவுள் அப்படி தான் இருப்பார்னா நம்ம எம்மாத்திரம் முதல்ல. சரி, தாவீது கடவுளோடு நடந்தார். குறுகலான பாதை வழியே யார் பல ஆண்டு காலம் நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல? ஏன் இன்னும் முட்டாள்தனமாக சுற்றிட்டு இருக்க? பல கேள்விகளுக்கு எனக்கு தெரியவே இல்லை சிஸ்டர். எவ்வளவு வளர்ந்துருக்கிறோனோ. குறுகலான பாதையில் நடந்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகள் நமக்கு வராது, ஆழமான கேள்விகள் வரும். எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஆழமான கேள்விகளாக இருந்தது. அதற்குத்தான் கடவுளே நேரடியாய் எனக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். தேடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கண்டடைவீர்கள் என்று தான் சொல்கிறார். நீ தேடுந்தான் சொல்கிறார். தாவீது தேடினார். நான் தூசியிலும் தூசியுமாயிருந்தேன் என்று சொல்கிறார். அண்ட சராசரம் எங்கும் தூசியாய் ஒரு சின்ன நம்ம ஒளி வெளிச்சம் வந்துச்சுன்னா பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்ன சின்ன பொட்டு பொட்டு துகிலாக போகும். அந்த அளவிற்கு ஒரு துகிலில் ஒன்றுமே இல்லாமல் தூசியிலும் தூசியுமாய் இருந்தோம்னா, கடவுள் நமக்கு அந்த தூசியை எடுத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை தொடக்க நூல் 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அருமையான வார்த்தை. களிமண்ணை செய்து, அது வெறும் களிமண், மண் என்ன தூசி. தூசி எடுத்து, அது எல்லாமே தூசி தான் இருந்துச்சு, தூசி எடுத்தார். அதுதான் பேஸு. அந்த அண்ட சராசரம் முழுக்க தூசி தான் இருக்குது. தூசியை தான் எடுத்தார். ஆனால் தன்னுடைய உயிர் மூச்சை அவர் உயிர் மூச்சு என்ன தெரியுமா? தட் இஸ் எவர் லாஸ்டிங். அதுக்கு அழிவே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரே முதலும் முடிவுமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட உயிர் மூச்சை மண்ணிற்குள் புகுத்தித்தான் ஒவ்வொருவரும் அவருடைய உயிர் மூச்சை பெற்றுக்கொண்டதினாலே நாமும் அழிவுறாத ஆன்மாவை பெற்றவர்களாய் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு நாம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். அப்போது நம்ம தூசியிலும் தூசியுமாய் இருந்தோம். அப்படிப்பட்ட தூசியிலிருந்து அவர் நமக்கு உயிரை கொடுத்து நம்மை அவருடைய சாயல். நான் கடவுளை பார்த்த பொழுது, தந்தை கடவுளை பார்த்த பொழுது, நேற்றுக்கே நான் சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னுடைய சாட்சியத்தெல்லாம் படிச்சுட்டு வாங்க, யூடியூப்பில் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ பெட்டராக இருக்குன்னு. 2 பேர் புக்கு வாங்கியிருக்கிறீங்க. எவ்வளவு உறக்க சொல்ல, எத்தனை இறைவாக்கினர்களை அனுப்ப, மனுஷ காதுகளெல்லாம் ஜடந்தா. நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னு எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம், அதானே? நம்ம ஒன்று சொல்லுவோம், நீங்கள் ஒன்று செய்வீங்க. ஆண்டவர் நிறையா சொல்கிறாரு, நீங்கள் வேறு ஒன்று செய்வீங்க. இதுதான் உலக வாழ்க்கை. இதுதான் உலக வாழ்க்கை. அவர் சொல்கிறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால தான் சத்தமாக பேசும்படி சிலரை அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட உருவிலே நம்மை படைத்து, நான் பார்த்த பொழுது அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இந்த கேத்தலிக் பிக்சர்ஸில் எல்லாம் ஹோலி ஃபேமிலி பிக்சர்ஸ் உங்கள் வீடுகளெல்லாம் கூட வச்சுருப்பீங்க. மாதா, சுசேப்பர், குழந்தை இயேசு. அந்த 3 பேருக்கு நடுவில் மேலே யார் இருப்பா? யாருமா? தூய ஆவியானவர் இருப்பார். ஓகே, பரிசுத்தமானவர். அப்புறம் மேலே பிதாவாகிய தேவன் இருப்பார். அதே போன்று தான். ஆனால் நான் உருவத்தை பார்க்கல. வானம் முழுக்க அடைச்சவராய். அந்த வானம் எப்படி இருந்துச்சுன்னா, நானே மேலே நிற்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் பிளேஸில் நிற்கிறேன். நான் இறந்து போய் தீர்வை இடத்துல நிற்கிறேன். பெரிதாக இருக்கிறது, அதுக்கு ஒரு வானமே கிடையாது. ஆனால் ஒரு முனையிலிருந்து எனக்கு அப்படியே பார்த்து முடிக்க அவ்வளவு நேரம் எடுத்தது. நீங்கள் எப்படி அந்த படத்தில் பார்க்கிறீர்களோ அதே போன்ற அப்படியே அவுட்லைன், அவரோட உருவத்தினுடைய கோடு, அந்த துணியினுடைய கோடு, அந்த தாடியினுடைய கோடு, அப்படியே அந்த உருவ அமைப்பில் 4-5 கோடு அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. என் வாய் சொன்னது, அப்பா பிதாவே என்று சொன்னது. ஆமென்.
எனக்கு கேத்தலிக்கிலே முதல்ல வந்து அட்டாச்மெண்ட்டே கிடையாது. அந்த நாளில் எனக்கு இயேசு வந்து நின்னா கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேனான்னு தெரில. ஆனால் 4 கோடுகளின் வழியாக நின்ற ஆண்டவரே பிதா, என் அப்பா என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஆவியானவர் தான். ஆமென். கடவுளை நமக்கு இட்டு செல்கிற வழியானது ஆவியானவரினாலே வழி நடத்தப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் தந்தை, மகன், தூய ஆவி என்ற 3 வடிவிலாக ஒரே கடவுளாக அவர் இருக்கின்றார். நம்மளை இந்த இடத்துலையும் வழி நடத்துறதுக்கு, இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்வதற்கு, இயேசுவை பார்ப்பவன் தந்தையை காண்கிறான் என்று தந்தை இடத்துல இட்டு செல்வதற்கு என்று கடவுள் தன்னுடைய ஞானத்தினாலே 3 பேராய் அவர் இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்பவும் நோண்டாதீங்க. குறுகலான பாதைக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும்பொழுது உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து நீங்கள் எப்படி அந்த குறுகலான பாதையில் போகிறீங்களோ அப்பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். அப்போ தான் பேசுவார். சும்மா வந்து புலம்பிகிட்டே உட்காந்துட்டு எனக்கு இது எதுவுமே சரியில்லைன்னு ரொம்ப வெளியில் ஒரு வேஷம் போட்டுட்டு, வெளியில் வேஷம் போடுபவனை கடவுள் அருவருக்கிறார். அவங்கிட்ட கடவுள் எந்த ரகசியத்தையும் பேசுவது இல்லை, மறைப்பொருளை விளக்குவதும் இல்லை அவர். அப்படி என்றால் இந்த வசனத்தை உங்கள் வாழ்நாள் பூரா நீங்கள் யோசித்தாலும் தியானித்தாலும் உங்களுக்கு முடிவிலும் முடிவாக கிடைக்காது. ஏனென்றால் இந்த பூமியும் அதில் இருக்கிற கோடி 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 ஜனமானவனுடைய வாழ்க்கையும் இந்த இறை வார்த்தையில் தான் அடங்கி இருக்கிறது. கடவுளுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவே இந்த வசனம்தான் சொல்கிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பிலீஃப். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், நானும் கிறிஸ்டியனு, அப்போ ஜீசஸை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படியா? நிறைய மதத்தினர் இருக்காங்க. நான் பல பேரோட பூஜை அறைகளை பார்த்துருக்குறேன். 100 சாமி படம் இருக்கும். அதில் நம்ம ஆண்டவரும் இருப்பார், ஜீசஸும் இருப்பார். எல்லோரும் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க, எல்லாருமே மதிப்பு கொடுக்குறாங்க. வேறொரு மதத்திலோ, மிகவும் எதிர்ப்பான ஒரு மதத்திலோ, அந்த மதத்தில் கூட இயேசுவை ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினராகத்தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ எல்லாரும் தானே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு நல்லவர், அவர் ஒரு இறைவாக்கினர், நல்லது செய்தார் என்று தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு நம்பிக்கை கூட இருக்குது. அதனால தான் 100 படத்துக்கு நடுவில் இயேசுவையும் வைத்து வழிபடுகிறார்கள். அந்த நம்பிக்கையை சொல்ல வரல. நீ எப்போ இந்த அகன்ற பாதையை விடுகிறாயோ, அடுத்தவன் மாதிரியே நான் வாழ்வேன், அடுத்தவன் சொல்லிட்டா நான் வாழ்வேன், அடுத்தவன் ப்ரேயர் பண்ணாலே வந்து தப்பாக பேசுகிறான்னா நான் அதை செய்ய மாட்டேன், நான் அடுத்தவன் நினச்சது போல் வாழ்வேன், அவனுக்கு பொறாமை இருக்கா எனக்கு இருக்குது, அவனுக்கு கோபம் இருக்கா எனக்கு இருக்குது, அவனுக்கு வீண் பெருமை இருக்கா எனக்கு இருக்குது, நானும் அகம்பாவத்தோடு தான் வாழ்வேன், இதுதான் அகன்ற பாதை. அப்படி வாழ்பவன் கடவுளை கண்டடைய மாட்டான். இந்த வசனத்தையும் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். நம்பிக்கையும் அவனிடத்தில் வராது. அன்பார்ந்தவர்களே, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கைங்கிறது குறுகலான வழியில் நான் கடவுளை மாத்திரமே நம்பி சொல்வேன். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டியது, நிறைய வாசித்து தியானித்து நாம் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்வது. எந்த ஒரு சலனமான நேரத்திலும் கடவுள் இருக்கிறார், என்னை காத்துக்கொள்வார் என்று இந்த எமோஷனல் ட்ராமா அடிக்காமல் இருக்கிறது. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி புலம்பி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கடவுள் செய்வார் எனக்கு என்ற அமைதியோடு அவருக்காய் காத்திருப்பது. உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எவனும் இருக்க மாட்டான், தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான், ஜால்ரா தடுறதுக்கு எவனுமே இருக்க மாட்டான். அந்த இடத்துல குற்றப்படுத்த நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அந்த இடத்திலும் நீ அமைதியாய் நிற்கிறாய் என்று சொன்னால்தான் நம்பிக்கை கொள்ளும் எவரும். இயேசுவின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். குறுகலான பாதையிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நம்பிக்கை பெறும் எவரும் அழியாமல், அழியாதது, புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு அழிவே கிடையாத ஒரு நிலை வாழ்வு, அதுதான் பரலோக வாழ்வு. அதில் நீ அங்கே போயிட்டீன்னா இந்த வாழ்க்கையில் நீ குறுகலான பாதையை தேர்ந்தெடுத்துக்கோ. வளமான, மிக சந்தோஷமான, துக்கமில்லாத, மகிழ்ச்சிகரமான, வெறும் பாடல்களும் ஆராதனையும் பராக்கிரமமான ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு நித்திய வாழ்க்கையை அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மகனையே நமக்கு அளிக்கும் அளவிற்கு கடவுள் உன் ஒவ்வொருவரின் மீதும் அன்பு கூர்ந்தார். ஆமென்.
நீ மேலே வரணும், நீ பரலோகத்தில் என்னைக்கும் இருக்கணும், நீ நரகத்திற்கு போகக்கூடாது என்று நினைத்ததனால்தான் தன்னுடைய ஒரே மகனை, தனக்குள் இருந்த ஒரு பகுதியை, வார்த்தையானவரை கடவுள் இந்த உலகத்திற்கு சிலுவையிலே அறையும்படி, அவமானப்படும்படி, நிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி தன்னையே அவர் வெறுமையாக்கி தாழ்த்தி கொண்டார். நீ குறுகலான பாதையில் கடவுள் செய்வதை செய்து முடித்து விட்டார். அவர் என்றைக்கோ செய்து முடித்து விட்டார். ஆனால் நீ குறுகலான பாதைக்கு நான் போகமாட்டேன், நான் இந்த பகுதியை தான் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்னால் உன்னுடைய அழிவை நீனே தேர்ந்தெடுத்து கொண்டாய். இது கடவுள் உன்னை தள்ளலை, கடவுள் உன்னை சோதிக்கவும் இல்லை, நீயாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட பகுதி அது. இன்றைக்கி கூட நீங்கள் மாறலாம். எதுக்கு நமக்கு இவ்வளோ போராட்டம்? எதுக்கு அவங்க நமக்கு செய்யலையே, இவங்க நமக்கு நல்லா இல்லையே, எதுக்கு அடுத்தவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற? விடு. அவ்வகையான தேவையற்ற பாசம்னு நீ பேர் வச்சிருக்கிறதெல்லாம் எமோஷன். விடு முதல்ல. அதெல்லாம் எதையோ உன்னை பற்றி கொண்டு இருக்கிறீல்ல, அதெல்லாம் விடு. யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க உங்கள் மத்தியில், ரொம்ப வருஷமாக இருந்திருக்கோம், இன்ன வரைக்கும் அழுதுகிட்டு அதை சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். இருக்கிறவனையும் ஒருத்தர் சந்தோஷமாக சிரித்து ஒரு ஜோக் சொல்லிட்டான்னா உடனே இவன் துக்கத்தை தூக்கி வைப்பா. ஒரு வன்மம் அந்த இடத்துல, நான் துக்கமாக இருக்கேன், என் துக்கத்தை கேளு அப்படிங்கிற மாதிரி கேவலமான எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். கடவுளுடைய அன்பை நான் தேடணும்னு நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. ஏனென்று சொன்னால் இதோ ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிறது, நாம் கடவுளின் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் கடவுள் மீது மிகுந்த அன்பு கொண்டெல்லாம் இங்கே வந்து உட்காரல, உங்கள் மீதே அன்பு கொண்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறீங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்கு என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரே, எனக்கு நல்லா ஆயிடுமா, எல்லாமே எனக்கு தான் எல்லாமே. நம்ம இந்த இடத்துல வந்து கூட கடவுளுக்காக வரல, நீங்கள் அந்த இடத்துல வரணும். இப்போ ஃபாதர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு 20 வயசில் வராரு, நான் உலகத்தை திறக்கிறேன், நான் கடவுளுக்காக வரேன்னு வராரு. அதுதான் கடவுளை தேடி போகிற அன்பு. இந்த பிள்ளைங்க 20 வயசில் வெளியே வருது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளோட போகிறேன். இன்றைக்கி ஒரு வாலண்டியர் ஸ்டாலில் இருக்கிற ஒரு அம்மா என்கிட்ட வந்து அழுதாங்க, நான் இங்கே வரேன்னு சொல்லி என் வீட்டுக்கார் பயங்கர ரகல சிஸ்டர் அப்படின்னாங்க. என்ன பண்ணாருன்னு அந்த அம்மா காமிச்சாங்க. சரியான அடி வாங்கி கீரல் வாங்கி அப்படி காயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏம்மா வர்றீங்க, ரொம்ப கோபமாக இருக்காருன்னா ஒரு நாள் தனியாக விட வேண்டியதானே, மெதுவாக பார்த்துக்கலாம்ல, ஏன் வரீங்க? சிஸ்டர், அவர் யார் சிஸ்டர் சொல்கிறது? நான் என் கடவுளை பார்க்க வரேன், எனக்கு ஒரு பணி கொடுத்துருக்குறாரு, கடவுள் பணியை செஞ்சு நான் அந்த குறுகலான பாதை வழியாக நான் போக வேணாமா சிஸ்டர்? நான் ஏன் ஆத்மத்தை பார்க்க வந்திருக்கேன் சிஸ்டர். உலகம் அப்படி தான் சொல்லும், கணவரை நீ சரி பண்ணு, கணவர் சொல்வதே செய்யு. உனக்கு அவர் தான் தெய்வமா? அவர் தான் உன்னை பெற்றெடுத்தாரா? அவர் தான் உன்னோட உயிர் மூச்சை கொடுத்தாரா உனக்கு? எல்லாருமே தனித்தனியாய் பிறந்தோம், தனித்தனியாக தீர்வையில் நிற்போம். சும்மா இந்த உலகம் ஒவ்வொருத்தனை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. பணக்கார ஏழையை கண்ட்ரோல் பண்ணுவான், புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்கள் கணவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணார், நீ என்ன பண்ணுற? உன் மருமகளை கண்ட்ரோல் பண்ணுற. இதுதானே ஆசை எல்லாருக்கும்? இது கிடையாது. கடவுளுக்கு அஞ்சி நடப்பவனே பேறு பெற்றவன். ஆமென். ஒருத்தருக்கு மாத்திரம் நீங்க பயப்படுங்க, நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல. அதெல்லாம் கதை. இன்னைக்கு நானே சொல்லிக்கிறேன், நான் வந்து கடவுள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோட அன்பு 25%, 75% அவர் என் மீது கொண்டுள்ள அன்புதான். ஆமென். 40 வயசில் என்னை கூப்பிட்டாரு, சொன்னார், என்ன வாழ்க்கை வாழ்கிற, உலகத்தில் இப்படி வாழ்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன், ஐயோ உலகத்தில் யாருமே கடவுளை நினைக்காம வாழ்கிறானே, இங்கேயோ தீர்வே இருக்கிறதே. நான் பார்க்குற லெவலில் எல்லாருமே கீழே தான் விழுகிறான், நரகத்தில் தான் விழுகிறான். நான் ஒருத்த மேலே போய் நான் பார்க்கல அன்னைக்கு. அச்சோ இது பயங்கரமாக இருக்குது, இதுக்கெல்லாம் நான் தயாராகலையே, நான் பைபிளே படித்ததில்லை, எனக்கு தெரியாது. அதனால் ஐயோ இதே போல தானே உலக மக்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் நரகத்துக்கு தானே போவான் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம், கடவுளை என்னை பார்த்து சொன்னார், உன்னை நான் மீண்டும் அனுப்புகிறேன், நீ கோடி கோடியான மக்களை பார்த்து இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய் என்று சொன்னார். ஆமென். He trusted me. He loved me first, not that I loved him. எனக்கு அப்போ அவரோட எந்த தொடர்பும் இல்லை.
நான் ஒரு நாள் கூட முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை ஒரு இறைவாக்கினராக பயன்படுத்துங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களுக்காக ஊழியஞ்சேறேன், எதையுமே நான் சொன்னதே கிடையாது. ஐ டென்ட் லவ் ஹிம். ஆனால் அவர் என்னை அன்பு செய்தார், என் மீது ஒரு நம்பிக்கை வைத்தார். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. இது எல்லாருக்குமே பொருந்தும், எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பொருந்தும். மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு, நம்மீது, நான் உங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் அன்பு கொண்டு தான் தன் மகனையே நம் பாவங்களுக்கு, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிற இந்த அக்கிரமமான வாழ்க்கை, இந்த பாவங்களுக்கு கழுவாயாக தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய அன்பின் தன்மையை வெளிப்படுத்தினார். ஆமென். நான் ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு நீங்கள் நினைக்கிற மாதிரி சிஸ்டருக்கு கடவுள் நேரடியாக வந்து பேசினாராம். உடனே அடுத்த நாள்லேருந்து அப்படியே கடவுளுக்காக சிஸ்டர் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்களாம். நோ, அப்படி கிடையவே கிடையாது. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், லாஜிக்கலாக திங்க் பண்ணுற ஆள், நிறையா கேள்வி கேட்குற ஆள். நான் உடனேலாம் ஒன்றும் மாறவே இல்லை. அவர் வந்தார், பேசினார். நான் திருப்பி சுகமாகி ஆஸ்பத்திரியில் மறித்து தான் பார்த்தேன். அதனால் ஒரு பெரிய ஆப்ரேஷன். நான் சரியாகி என்னோடய சாஃப்ட்வேர் ஜாபுக்கே திருப்பி போகணும் தான் நான் நினச்சேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை உடைக்கும் பொழுதெல்லாம் நான் கத்தி கூப்பாடு போட்டேன். 3வது மாதம் பைபிள் எடுக்க சொன்னார், படித்து முடிச்சாச்சு, மதுரைக்கு போகணுன்னு சொன்னார். என்னோடய நாத்தனார் வீட்டில் வச்சு ப்ரேயர் மீட்டிங் நடத்த சொன்னார். எனக்கு வீட்டில் குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஒரு நாத்தனார் வீட்டுக்கு போ, ஒரு நன்றி பலியை ஏறிடு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னேன், எப்பா உங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். அவர் ரொம்ப குச்சி ஆகிட்டார், அக்கா வீட்டுக்கு போகுதுன்னு. அதனால மனுஷன் விட்டார். போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பான்னாரு. நான் ஏறி போயிட்டேன். மதுரையில் நான் வந்து ஆர்ப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினவன தான் எனக்கு ஒரு உணர்வு. வாட், நான் யார், நம்ம யார், பெரிய ஆள், நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யாராவது வந்து நன்றி பள்ளி ஏறெடுக்கிறேன்னு வருவாங்களா? அப்படி என் நாத்தனார் என்ன நினைக்கும் என்னை பற்றி? கேவலமாக கழுவி ஊற்றாதா? ஐயோ நீ இல்லாமல் ப்ரேயர் பண்ண வந்துட்டேன். ஏன்னா நான் கோயிலுக்கே போக மாட்டேன் தெரியும் அந்த அம்மாவுக்கு. ஐயோ நம்ம தப்பாக வந்துட்டோம், இப்போ வந்திருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னை இறக்கி விட்ட பஸ்ஸு போய் ஒரு ரவுண்டாக நம்ம சுற்றி இப்படி திரும்பி வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம திருப்பி அதே கோயம்புத்தூருக்கு நம்ம ஓடி போகிறோன்னு நினச்சேன். கடவுளை பார்த்தவொடனே யாரும் ஒன்றும் மாற போகிறதில்ல. அவருடைய அன்பை நீ புரிந்து கொண்டால் தான் நீ மாறுவே. நான் அன்னைக்கெல்லாம் மாறவே இல்லை. நான் அந்த பஸ்ஸுக்காக நான் காத்திருந்தேன். ரெடியாக 1 2 3ங்கிற மாதிரி அதே பஸ் வந்துச்சு. சீ என்ன இருந்தாலும் என் நாத்தனார் வீட்டு வாசலை மட்டும் தான் மிதிக்கவே மாட்டேன், அங்கே போய் கேவலப்பட மாட்டேன். நான் என்ன முட்டாள்தனமாக நான் வந்துட்டேன் பாரு, 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி. என் சொந்தக்காரன்லாம் வேற கூப்பிட்டுருக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு. என்னை என்ன நினப்பா? நோ எனக்கு ஜம்மனும் தெரியாது. ஓடி இரு கேர்லின்னு ஒரு குரல் சொன்னுச்சு எனக்கு. அதுதான் கேர்லின். இந்த வேண்டாத வேலை செய்கிறது தான் கேர்லின். அந்த பஸ் வந்துட்டே இருந்துச்சு. டபால்னு ஏறி உட்காந்துட்டேன். கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போகுது. ஒரு ஆள் கேட்குறான், எங்கம்மா போனோம்? சொல்லாமல் கிளம்ப ஏறி உட்காந்துருக்கேன். நான் நினச்சேன், என்ன கோயம்புத்தூர் பஸ்ஸில் தானே உட்காந்துருக்கேன், எதுக்கு சத்தம் பண்ணுறேன்? நல்லா கண்ணை திறந்து இப்படி பார்த்தா பஸ்ஸு பின்னாடி வருது. நான் ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்கேன். பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்திருக்கு. நான் அதே யோசித்து ஒரு ஆட்டோவில் என்னை தள்ளி விட்டவர் ஆண்டவர். எனக்கு உணர்வு வந்து பார்க்கும்பொழுது நான் ஒரு ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி ஆட்டோவில் வந்து அது பஸ் என்னாச்சுன்னு பார்த்தா பின்னாடி வருது அந்த பஸ்ஸு. அவ்வளவு எதிர்ப்பு காட்டினேன் அன்னைக்கு நான். அப்போ அந்த அவன் டிரைவர் சொன்னான், ஏம்மா எங்கே போகணுன்னு சொல்லுமா? அதுவா அந்த பாஸ்டி நகர் அப்படி போனால் அப்படி வரும், போங்க. அங்கே தான் போய் நான் சேர்ந்தேன். அங்கே போய் ஒரு 10-20 பேர் உட்காந்துருந்தாங்க. ஆண்டவர் என்னத்தை சொல்லி கொடுத்தாரோ மனப்பாடமாக சொன்னேன். ஏன்னா எனக்கு பிரசங்கிக்க தெரியாது. அன்றைக்கு ஏதோ ஒரு பகுதியை சொன்னார், அதை நான் சொன்னேன். வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துருந்தேன். நான் சொன்னேன், எதையுமே யாருமே அன்றைக்கி கேட்கல. நான் எவ்வளவு துன்புற்று துயருற்று குறுகலான பாதையில் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இது சுலபமாய் வரல அன்பார்ந்தவர்களே. என்னுடைய மன மாற்றத்தின் விளைவு இது. ஆமென். அன்றைக்கி நான் உட்காந்து யாருமே என் பேச்சை கவனிக்கலை. நான் நல்லா தெரியுது, கண்ணுலே தெரியுது. நீ பெரிய ஆளா என்ன? நீ சொன்னால் நான் கேட்பேனா என்ன? நீ எல்லாம் வந்துருச்சு பாருது, இது எதுக்கு பொழைச்சி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே பார்த்தாங்க எல்லாருமே. அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நம்ம எதுக்கடா வந்தோம்? இன்னும் அவமானமாக இருந்துச்சு, வந்திருக்கவே கூடாது, ஓடி இருக்கலான்னு. எங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் ஒரு பெண்மணி வந்தாங்க. சிஸ்டர் தலையில் கை வைங்கன்னாங்க. வாட்? அதான் முதல் தடவை 4வது மாதம் கடவுளை கண்ட பெண். நான் சொன்னேன், தலையில் கவிக்கிறதா? நோ நான் சாதாரண நாள், நான்லாம் வைக்க மாட்டேன். இல்லை இந்த பழப்பெல்லாம் எனக்கு இல்லை, இதெல்லாம் சாமியார் தான் வைக்கணும், நான் வைக்கவே மாட்டேன், என்னையெல்லாம் விட்டுரு, நான்லாம் கை வைக்க மாட்டேன். அந்த மாதிரி திரும்பி சொல்லிச்சு, கை வைங்க சிஸ்டர், நீங்கள் கை வைங்க சிஸ்டர்னுச்சு. ஆண்டவரோட பெரிய குரலை நான் கேட்டேன், கை வை அப்படின்னாரு. நான் டக்குன்னு எடுத்து இப்படி கை வச்சேன். இது வெறும் கை,
நான் கைதான் வச்சேன். அந்த பெண்ணின் தலையிலேருந்து ஒரு எலுமிச்சம்பள சைஸுக்கு அப்படியே ஒரு மாமிசம், ஒரு சதை அப்படி வெடித்து சிதறுவதை நான் காட்சியாக பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன இப்படி வெடிக்குது அப்படின்னு புரியவே இல்லை அன்றைக்கி. நான் அப்புறம் திருப்பி பேசாமல் விட்டுட்டேன். அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அந்த ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு வந்தாங்களே யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த பாடல் பாடுற ஒரு பிள்ளையோட அம்மா தான். அவங்க வந்து சொன்னாங்க, கெரோ எனக்கு அவங்கள நல்லா தெரியும், எங்கள் பக்கத்து வீடு தான், ஏன் கேட்குறீங்க? நாங்கள் இல்லை, நான் அது ஒரு விஷனா, அப்போல்லாம் விஷன்னா எனக்கு வார்த்தைகள் தெரியாது. அப்போ நான் சொன்னேன், நான் பார்த்தேன், ஏதோ வெடிச்சமாக இருந்துச்சு, அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிவிடு, நான் நினைக்கிறேன் அந்த அம்மா சுகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏதோ நடந்திருக்கு எனக்கு தெரில, நீ போய் சொல்லுன்னு சொன்னேன். 10 நிமிஷத்தில் அந்த ப்ளூ கலர் சாரி கட்டன் லேடி ஓடி வந்தாங்க. அன்றைக்கி ஓடி வந்து சொன்னாங்க, நான் ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தி உள்ள ஒரு பெண், குறுகலான பாதையே என்னுடைய வாழ்க்கை, ஒரு குடிகார கணவனோடு வாழ்ந்து அடிதடியில் தான் வாழ்ந்தேன், ஆனால் கடவுள் தான் என்னுடைய ஆயராக இருந்தார். நான் எப்பொழுதும் அவரையே நம்பினேன். ஆனால் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, பிரெயின் டியூமர் வந்து 4th ஸ்டேஜ் எனக்கு ஆயிடுச்சு. 2 பிள்ளைகள், நான் எப்படி இந்த பிள்ளைகளை கரையத்த போகிறேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட அழுது இருந்தேன். நான் என்னுடைய கடைசி நேரம் போன வாரம் வந்துச்சு. காது வழியாக இந்த பின்னாடி இருந்த கட்டி வெடித்து காது வழியாக ரத்தம் வந்து அவங்க மயக்க நிலைக்கு தனியாக வீட்டிலிருந்து இந்த போராட்டத்தை அவங்க பார்த்துருக்காங்க. அப்படியே சரிச்சு விழுகும்போது, ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களா, 2 குழந்தைங்க இருக்குதே, அது தாயில்லாத குழந்தையாடுமே, உங்களை தானே நான் நம்பினேன்னு சரிச்சு விழுகும்போது ஒரு காட்சியை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஒரு பெண் அவங்க தலையில் கை வைக்கிறது போல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் முழிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க பொண்ணு மதுரையில் ஃபேட்டிமா காலேஜில் படிச்சுட்ருக்க பொண்ணுக்கு அதே நேரத்தில் அவங்க அம்மாவை சவப்பட்டியில் வைத்திருப்ப காட்சியை அந்த பிள்ளை பார்த்துச்சு. அந்த பிள்ளை கிளாஸில் கத்தி ஒரே அழுது ஆர்ப்பாட்டப்படி, எங்கள் அம்மா மறிச்சிட்டாங்க செத்துட்டாங்கன்னு கத்தி. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அவங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பிழைத்து கொண்டேன். கடவுள் யாரையோ காண்பிக்கிறார், ஒரு பெண்ணை காமிக்கிறாரு, யார் அந்த பெண்ணுன்னு நம்ம தேடுவோன்னு சொல்லியிருக்காங்க. 1 வாரமாக அலசியிருக்காங்க. ஒரு பெண் தலையில் கை வைக்கிறான்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டு, பெந்தகோஸ்தே பண்ணாதான் இருக்கும், தேடு. பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கெல்லாம் தேடி இருக்கிறாங்க. எதேச்சியாக நான் அன்னைக்கு ஓடுற பஸ்ஸில் ஏறாமல் ஆட்டோ வழியாக ஏறி அன்றைக்கி நான் போய் சேர்ந்துருக்கிறேன். அவங்க வீட்டை க்ராஸ் பண்ணி போனவங்கள்ட்ட வழியாக ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, உயிர் பிழைச்சி வந்திருக்கிறாங்களா, கடவுளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, யாருன்னு போய் பார்க்கலாம். உள்ளே வந்து அந்த ரூம்குள்ளே எட்டி பார்த்தோன்னே என் முகத்தை பார்த்தவொடனே இவங்க தான் அவங்க. இந்த உலகம் என்னை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என் சொந்தக்காரங்க யாருமே வந்து நான்லாம் கடவுளை பார்க்குறதுக்கு அருகதை இல்லைன்னு தான் என்னையே சொன்னாங்க. ஆனால் யாரோ ஒருவர் நம்பிக்கையோடு வந்தார். அவங்க நம்பிக்கை வீண் போகலை. அன்றைக்கி வந்து அதே காட்சியை அவங்க நினைவு கூர்ந்து, நீங்கள் கை வைங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. என்னுடைய பங்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து திரும்பி சொன்னாங்க, நீங்கள் கை வச்சப்போ நானும் அதே காட்சியை பார்த்தேன், அந்த தலையில் இருக்கிற அந்த டிஷ்யூலாம் உடஞ்சி வெளியே போனதை பார்த்தேன், நான் கண்டிப்பாக சுகமாயிட்டேன் சிஸ்டர்னு சொன்னாங்க. எனக்கு தான் நம்பிக்கையே இல்லை. நான் சொன்னேன், அது எப்படி சுகமாகும், இதெல்லாம் எப்படி சுகமாகும், அதெல்லாம் 1 நிமிஷத்தில் சுகமாகுமா? எனக்கு ஆண்டவரை பற்றிய அறிவே அன்றைக்கி இல்லை எனக்கு. அதன் பிறகு 2 வாரம் கழித்து அவங்க ஃபுல் ரிப்போர்ட் எடுத்து முழு சுகம் பெற்ற அந்த ரிப்போர்ட்டு மதுரை முழுக்க பரவலாக பேசப்பட்டு, நீங்கள் வாங்க சிஸ்டர்னு என்னை கூப்பிட்டாங்க. அடுத்த மாதம் நான் சென்ற பொழுது அங்கே இருக்கிற மக்களே ஒரு திருமண மண்டபத்தை பிடிச்சிருந்தாங்க. நான் 4 பேர் போன மாதம் இருந்து என் சொந்தக்காரவங்க இருந்த குடும்பத்துக்கு நான் போய் பிரசங்கித்தேன், யாருமே கேட்கல. அடுத்த மாதம் நான் சென்ற பொழுது அந்த திருமண மண்டபம் மக்களால் நிரம்பி இருந்தது. ஆமென். அன்னைக்கு நான் தள்ளாடி நான் மேலே ஏறுறப்ப நினச்சேன், நான் கடவுளை அன்பு செய்யலை, அவர் அன்பு செய்கிறார், அவருடைய அன்பு மேலானதுன்னு அந்த தடுமாறி ஏறி நின்று என்னால் பேசவே முடியல. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, அவர் என்னை அன்பு செய்கிறார், என் மீது இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. என்ன சொன்னாருன்னு அன்றைக்கி தான் திரும்பி யோசித்து பார்த்தேன் 5 மாதம் கழித்து. யூ வில் ரீச் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் என்று சொன்னார். அப்போ அதை செய்து காண்பிப்பார் அவர். நான் ஒன்றுமே கிடையாது, கை வைனா வைக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லுனா சொல்லலாம், அவ்வளோதான், நான் கருவிதான். ஆனால் அவர் என்னோடு கூட இருக்க போகிறார் என்று அவருடைய அன்பை என்னைக்கு நான் நினச்சனோ, நான்
அகன்ற பாதையிலிருந்து குறுகலான பாதையை அன்றைய நாளிலிருந்து நான் தேர்ந்தெடுத்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆமென். நீங்களும் கூட கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிற அனைத்து நன்மைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை விதமான தருணங்களில் கடவுள் உங்களோடு இருந்திருக்கிறார். நாம் பாவிகளாய் இருந்த பொழுது, அதுதாங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தையை. நான் கடவுளை தேடலை, நான் முழங்கால் படி இடலை, நான் கீழ்ப்படுகிற ஆளாக இல்லை, நான் தாழ்மையாக இல்லை, நான் பாவியாக இருந்தேன். How about you? நீங்கள் எப்படி? அதுதான் இன்றைய தியான சிந்தனை. நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நான் அன்னைக்கு எந்த விதத்துலையும் தகுதியே இல்லை. ஆனால் கடவுள் சொன்னார், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் என்று சொன்னார். மனிதனுடைய எண்ணங்களிலே தீமைகள் நிறைந்திருக்கிறது. ஒரு லேடி வராங்களா, இடம் கொடுக்காத, அவங்கள பேச விடாத, அவங்கள வளர விடாத. மக்கள் போய் சொல்கிறாங்க, எனக்கு இப்படி சுகமாயிடுச்சு. அதை மற்றவங்களால கேட்டு ஜீரணிக்கவே முடியல. வெறும் துன்பங்கள். நன்மை செய்வதற்கனே ஒரு ஆள் வந்தால் இந்த உலகம் முழுக்க எதிர்ப்பை காட்டுகிறது. நீங்களும் அதில் ஒரு பகுதியாகத்தான் இருந்திருப்பீங்க. நீங்களும் ஒரு பகுதி தான். கடவுளுடைய அன்பை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, நிராகரித்து தள்ளுகிறோம். நிறைய கோபம், நிறைய அகம்பாவம், பிடிவாத குணம். நான் சொல்கிறதா ரைட்டுன்னு நினைக்கிறீங்க. அதனால தான் குடும்பங்கள் இன்றைக்கி டிவோர்ஸ்லேருந்து பிரச்சனைகளில் நிற்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு போட்டு நல்வழியை காமிச்சு அமைதியான பெற்றோராக இருங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஜம்ப் அவுட் ஆகாதீங்க. அந்த பொண்ணை தான் திருமணம் செய்யணும், இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? நிதானப்படுத்து. நீ முதல்ல குறுகலான பாதைக்கு வா. கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே இரு. பல வருட காலம், சின்ன வயசுலேருந்து உன் பிள்ளையை குறித்து நீ கடவுள்கிட்ட பேசணும். என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அது நடக்கட்டும். ஏன்னா அந்த குழந்தை ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்தவர் நீங்கள் இல்லை, கடவுள் கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நலமான திட்டத்தை வச்சுருக்கிறாரு. ஏன் நீங்கள் போய் உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுக்குறீங்க? இன்னைக்கு பாதிக்கு மேலே டிவோர்ஸ் காரணம் பெற்றோர் தான். உள்ள புகுந்து பேசுகிறீங்க. என்னோட முடிவை சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளு. நீங்கள் போய் நிற்கிறீங்க. திருமணங்களை உடைக்கிறதே பெற்றோர் தான். இன்றைக்கு என்னைக்கு மாற போகிறீங்க? நீங்கள் இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரே பிரச்சனை, ஈகோ. இந்த அகன்ற பாதையில், ஏன்னா உன்னோட ஆஃபீஸில் இன்னொருத்தர் டிவோர்ஸியாக இருப்பாங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, இப்படியே வாழ, நம்மளும் ஜாலியாக இருக்கலான்னு. அகன்ற பாதையில் இருக்கிற நண்பர்கள் சொல்லி கொடுப்பது இதுதான். ஆனால் இதெல்லாம் நீ என்னைக்கு விட்டு கடவுள்கிட்ட நீ வர்றியோ, கடவுளுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டிலே இறங்கும். அன்பார்ந்தவர்களே, குறுகலான பாதையில் நான் கால் வச்சேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் பெரும் பிரச்சனைகளை சமாளித்தேன். ஆனால் ஆண்டவரோ என்னை கைவிடவே இல்லை. இது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே அவரை நம்பினோர் கைவிடப்படுவதே இல்லை என்பதற்கான ஒரு பெரிய அத்தாட்சி. இது குறுகலான பாதையில் போனால் உனக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு உலகம் சொல்லி கொடுக்கறது. குறுகலான பாதைக்கு போ, துன்பம் உண்டு உனக்கு, ஆனால் கடவுள் உன்னை உயர்த்தி கொண்டேதான் செல்வார் என்பதற்கான ஒரு அத்தாட்சி இது. ஆமென். மூடி, அவர் எவ்வளவு நல்லவர். நாம் அவரை அன்பு செய்யவே இல்லை. நாம் இன்றைய நாளளவும் அவருக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய குணங்களினாலே நாம் துன்பம் விளைவித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கோபங்களினால, பிடிவாத குணத்தினால, ஒருவர் பேரை கெடுத்து நம்ம பேசுவதனால, அகங்காரத்தினால, என் வழிக்கு மற்றவங்க வரலங்கிற ஒரு மேட்டுமையினால நம்ம எவ்வளவு தூரம் அவரை விட்டு சென்று இருக்கிறோம். ஆனால் அவரோ நம் மீது இன்றைக்கும் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இதோ இந்த இடத்துல, இந்த சன்னிதானத்தில் உங்களை அடைகிறது. இதோ நீ பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி உனக்காக நான் உழைத்து கொண்டே இருக்கிறேன், உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன், உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதோ நீ மனம் மாற மாட்டாயா? இந்த உலகத்தின் பாதைகளை விட்டு விட்டு இதோ என்னுடைய பாதைக்கு நீ திரும்ப மாட்டாயா? இந்த காணாமல் போன மகன்
ஒரு நாளிலே முடிவு செய்தார், என் தந்தையிடத்திலே செல்வேன் என்று முடிவு செய்தார். உங்க உள்ளத்திலே கூட ஆண்டவரே நானும் திரும்பி வர நான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில ஜெபமே இல்லை, நான் ஜெபத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் ஜெபிக்கிறதே விட்டுட்டேன். நான் என் நம்பிக்கையை எனக்கு திரும்ப தாரும், என் நம்பிக்கையை வளர்த்திடும் ஆண்டவரே. நம்பிக்கை என்னும் கனி எனக்கு தாங்க, எனக்கு பொறுமை என்னும் கனி எனக்கு தாங்க. நான் பொறுமையோடு இருக்கவும் நம்பிக்கையோடு இருக்கவும் என்னை இன்றைக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் உலகத்தின் போராட்டங்களை நீங்க பார்த்து கொள்வீங்க. நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன். இதோ இந்த பெண் வெறுமையாக தனிமையாக வந்தாங்க. ஒருவராய் இந்த உலகத்துல தனிமையாய் விடப்பட்ட ஒரு பெண்ணாய் வந்தாங்க. ஆனா நீங்க இந்நாள் அளவும் அவங்களை கைவிடாது வந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய அன்பு மேலானது. எங்களுக்காகவும் அவங்கள நீங்க வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. எங்களுக்காக அவங்கள இந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. இதோ உங்களுடைய அன்பு எங்களை வந்து தொற்றுகிறது, என் உள்ளத்துல போதுகிறது, என் உள்ளம் உடைகிறது ஆண்டவரே. எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க சுவாமி. என்னுடைய மன மாற்றம் இன்னைக்கு நிகழட்டும் ஆண்டவரே. நான் பழைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி எனக்கு வரட்டும் ஆண்டவரே. நான் பழைய வாழ்க்கையில நான் செய்த தவறுகள், இச்சையான காரியங்கள், ஒளிவு மறைவான காரியங்கள் எல்லாம் இந்த வேளையில உங்களுடைய பாதத்திற்கு வருகிறது சுவாமி. மன்னியுங்க அப்பா. இதோ இந்த தவ காலத்துல நான் ஒரு மன மாற்றம் அடையும்படி, இதோ என் வியாதிகள் என்னை விட்டு நீக்கும்படி, என்னுடைய மிகுந்த இருளான வாழ்க்கை என்னை விட்டு நீக்கும்படி, இதோ உங்களுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையட்டும் ஆண்டவரே. நான் பாவியாய் இருக்கிற நேரத்திலும் நீங்க அன்பு செஞ்சதுனாலதான் நான் இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நான் கேட்கும்படி என்னை நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்பு மேலானது. உங்களுடைய கரம் என்னை பற்றுவதை நான் பிடிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எனக்கு ஒரு மாற்றம் வரும்படி இதோ நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உங்களுடைய வல்லமையான கரம் என் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புகிறேன். அந்த மேலான நாமத்தை நாம் ஆராதிக்கலாமா? மகிமை ராஜராஜனுக்கே. ஆண்டவரே, தூசியிலும் தூசியுமாய் நான் இருந்தேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவன் உம்முடைய உள்ள கையிலே என்னுடைய பெயரை வரைந்திருக்கிறீர். உம்முடைய அன்பு மேலானது. உம்முடைய அன்பு இன்றைக்கும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய குணத்தை நான் மாற்ற வந்திருக்கிறேன் சுவாமி. ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து என்னுடைய பாவத்தை உம்மிடத்தில் நான் அறிக்கையிட்டு நான் மனம் மாறுகிறேன் ஆண்டவரே. உண்மையே நான் தேடி ஓடுவேன் ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தை சொல்வதை நான் கடைபிடிக்க முயல்வேன் ஆண்டவரே. உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ நான் எழுந்திருப்பேன் ஆண்டவரே. இந்த உலகத்தை விட்டு, இந்த அகன்ற பாதையில் செல்கிற மக்களை விட்டுவிட்டு இதோ தனியான குறுகலான பாதையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் தகப்பனே. இந்த உலகம் என்னை அருவருத்து ஒதுக்கலாம், ஆனால் நீரோ ஒரு பொழுதிலும் குறுகலான பாதையில் வருபவர்களை கை விடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை என்று நான் உணர்கிறேன் சுவாமி. வலது கரத்தை தூக்குங்க பார்க்கலாம். வலது கரத்தை தூக்கி எல்லாரும் உங்களோட வலது கரத்தை உயர்த்தி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் வழிகளை ஆய்ந்து அறிந்திருக்கிற தேவனே, இதோ இன்றைக்கு உங்களுடைய பாதத்திற்கு வருகிறேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இதோ குறுகலான பாதைகளுக்குள்ளாய் என்னை அழைத்து செல்லும் தகப்பனே, எனக்கு அந்த தினத்தை தாரும் இன்றைக்கு ஆண்டவரே. என்னுடைய பழைய இச்சையான பாவ வாழ்க்கை என்னை விட்டு மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நான் இன்றைக்கு சுகம் பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரே. இதோ என் உள்ளத்திற்குள்ளே ஒரு பேர் அமைதி, பரலோகத்தின் அமைதி இறங்குவதாக. இதோ பரலோகத்திலிருந்து இதோ ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. இதோ ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்து, இதோ தாயின் கருவிலே உன்னை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்ற வார்த்தை கேட்பேன். இதோ உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்றைய நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தின் தீமைகளுக்குள்ளாய் நான் செல்லாதபடி, இந்த பெரும்பாலான மக்கள் சொல்வதை நான் கேட்டு நடக்காதபடி, இதோ என் ஜெப வாழ்க்கையில குறைவு ஏற்படாதபடி என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. நீரே என் வீட்டின் தலைவராய் வாரும். இதோ நீரே வாரும். உம்முடைய மகிமையான ராஜனே, இதோ உண்மையே நான் நம்புகிறேன். நீர் வாரும் ஆண்டவரே என்று கூப்பிடலாமா? அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த நாமம். மனிதர்களுடைய பெயர் அல்ல, அரசாங்கத்தின் பெயர் அல்ல, உங்களை வழிநடத்துகிற உங்கள் அருகில் இருக்கிற கணவன் மனைவி பெயர் அல்ல,
அவருடைய நாமம், இயேசுவின் நாமமே உயர்ந்த நாமமாக இருக்கிறது. அது கீழுள்ளவோர் மேலுள்ளவோர் எல்லோரும் மண்டியிடும் நாமமாக இருக்கிறது. இதோ நானும் மண்டியிடுகிறேன் ஆண்டவரே, நானும் மண்டியிடுகிறேன். என்னை தொட்டு ஆசீர்வதித்துள்ளோம், ஆசீர்வதித்து தகப்பனே. ஆண்டவரை நம்புவோர் பேர் பெற்றோம். இந்த இடத்துல எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டீர்களோ கரங்களை தட்டி இந்த இறை செய்தியை அளித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.